இப்போ இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி பார்த்தீங்கன்னா, இந்த 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய ஒரு பிரேக் த்ரூன்னே சொல்லலாம். ஆல்மோஸ்ட் நாங்க கார்டியோ தொராசிக் சர்ஜனுக்கு அனுப்புறதே மிக மிக கம்மி தான். எங்களோட அ மொத்தம் ஒரு 600 பேர் ஓபிக்கு வராங்கன்னா, 5 பேர் தான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கே நாங்க அனுப்புறோம். மீதி எல்லாருமே நம்ம வந்து இன்டர்வென்ஷனல் ப்ரொசீஜர்ஸ் அதாவது இடையீட்டு சிகிச்சை. இதில வந்து உங்களுக்கு எந்த தழும்பும் கிடையாது. பேஷண்ட்ஸ்க்கு ஒரு தழும்பு கிடையாது. கை அ இரத்த நாளம் வழியா, கையில உள்ள ரேடியல் ஆர்டரி வழியா, இல்ல கீழ கால்ல ஃபெமரல் ஆர்டரி இரத்த அ குழாய் வழியா ஒரு சின்ன நம்ம நார்மல் இன்ஜெக்ஷன் போடுறோம்ல சார், ஒரு இன்ஜெக்ஷன் போடுற மாரி தான். அது வழியா கெத்தீட்டர் பாஸ் பண்ணிட்டு, ஹார்ட்டுக்குள்ள போயிட்டு, ஃப்ளூரோஸ்கோபிக் எக்ஸ்ரே மாரி ஒரு நாங்க கேத் லேப்ல ஃப்ளூரோஸ்கோபிக் மிஷின்ஸ் வச்சிருப்போம். அது மூலமா பார்த்தே நாங்க ப்ரொசீஜர் கம்ப்ளீட்டா பண்ணிர்றோம். இதில என்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அப்டின்னா, நார்மலா ஆஞ்சியோகிராம் அதாவது இரத்த குழாயில அடைப்பு இருக்கா? இல்லையான்னு பார்க்கக்கூடியது. இது ஒரு நாளைக்கு 10 டூ 12 வரைக்கும் பண்றோம். இது போக இரத்த குழாயில அடைப்பு இருக்கு. 70% மேல அடைப்பு இருக்குன்னா, இதுக்கு வந்து இரத்த குழாய்க்குள்ள அதாவது நம்ம இருதய இரத்த குழாய்க்குள்ள வெறும் கை இரத்த குழாய் வழியாவே போய் கெத்தீட்டர் கொண்டு போயிட்டு, பலூன வச்சு விரிவுபடுத்திட்டு, இந்த மாரி ஸ்டென்ட்ஸ வந்து இரத்த குழாயில வச்சுரும். வச்சுட்டா பேஷண்ட் நெக்ஸ்ட் டே டிஸ்சார்ஜ் ஆயிக்கலாம். ஈவன் ரொம்ப ஸ்டேபிளா இருந்தாங்கன்னா, அன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ட்ரக்ஸ மட்டும் அவங்க ரெகுலரா போட்டுக்கணும். ஏன்னா ஸ்டென்ட் திரும்பியும் அடைக்காம இருக்கணும்.